ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் நேற்று பாதி இதெல்லாம் நேற்று துவைச்ச துணி. இன்றைக்கி இதெல்லாம் துவைச்சாச்சு, எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. என்னோடய காலை வேலை துணியெல்லாம் துவைச்சி முடித்தாச்சு. வீட்டு உள்ள ஜாமான்லாம் கழுவி வச்சு இனிமேல் சமையல் செய்ய போகிறேன். எப்போதும் கையால் தான் துணி துவைப்பேன், மிஷின்லாம் கிடையாது. இப்படி தான் என்னோடய வேலை. ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனதுக்கப்புறம் உடனே துணி துவைச்சி காய போட்டுருவேன். எங்கள் வீட்டு பூச்செடியெல்லாம் வெட்டிட்டேன். இதெல்லாம் ரோஸ், பன்னீர் ரோஸ், வெத்தலை, வயலட் கலர் டிசம்பர், மல்லிகை செடி, செம்பருத்தி எல்லாமே இருக்குது. கனகாம்பரம் இதெல்லாம் நான் வச்சுருக்க செடி. வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். வீடு கட்டிகிட்ருக்கோம். அங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். பாருங்க, எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ஜாமான்லாம் விளக்கி கவுத்தாச்சு, க்ளீனாக வச்சுருக்கேன். இப்போ இனிமேல் மத்தியானம் சமையல் செய்யணும். அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், முருங்கைக்கீரை தண்ணி சாறு வைக்கிறோம். அரிசி கழுவி ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியில் தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு கொதிச்சிட்ருக்கு. இப்போ கீரை அள்ளி வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி சாறு. முருங்கைக்கீரை தண்ணி சாறு சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி சாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய், ஜீரகம், பூண்டு அரைச்சி தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கணும். ஜீரகமும் பூண்டும் அரைச்சி அதை தேங்காய் பால் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். அதை இப்போ அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊறுகாய் ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து முக்கா பழமாக இருக்கணும், நல்லா பழுக்கக்கூடாது, முக்கா பழமாக இருக்கணும். இப்போ இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். காஞ்ச மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டால் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இதுக்கு ஊற்றி காஞ்ச மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வெடிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். மாங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. மாங்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இதுமாரி ஒரு முக்கால் பழம் வர்றப்போ செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா கலரி விட்டுக்கணும். வெந்தயம், கடுகு, பெருங்காயம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பாருங்க, அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெல்லமெல்லாம் தேவையில்லை, ஏன்னா மாங்காயே கொஞ்சம் பழுத்து இருக்கிறதுனால வெல்லமெல்லாம் தேவையில்லை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், 1/4 டம்ளர் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் இதுமாரி உருவி வீட்டுள்ளே காய வச்சுக்கோங்க. வெளியிலலாம் வைக்கக்கூடாது. இதில் பொடி செஞ்சால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இதுக்கு நிறைய தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 ஸ்பூன் உளுந்து, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான் இதுக்கு. இது வந்து பொடி செஞ்சோம்னா நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தான் பாருங்கள், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை 2 கலந்து வீட்டு உள்ளே காய வச்சுருக்கோம். பாருங்கள், இது செய்கிற அன்னைக்கு காமிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாங்காய் கொஞ்சம் பலமாக எடுத்து அதுமாரி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். தான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி முருங்கைக்கீரை தண்ணி சாறும் மாங்காய் தொக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.